அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் 2026 நடந்த முதல் யாகம், சாய் தங்கம் ஃபவுண்டேஷனோட 9வது யாகம். அது மட்டும் இல்லாமல் இது ஆரம்பித்ததுலேருந்தே மிராக்கிள்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ ஒரு டிவோட்டி ரீசண்டாக 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணலை. பிரசாதம் அனுப்பணும், பணம் அனுப்பிட்டா, ஹோமம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அவள் அட்ரஸே கொடுக்கல. நாங்கள் வரிசையாக ஒன்றா தேடி 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 கண்டுபிடிச்சி இவாளோடது நம்ம ஏன் அனுப்பலைன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடின போது, அட்ரஸே அனுப்பாதவாளுக்கு நம்ம எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அவள் சொன்ன விஷயம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாய்ராம், இந்த யாகம் நடந்து அடுத்த நாளே நீ எனக்கு வேணும்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லிட்டு போனவா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு அவங்களால நம்ப முடியறதான்னு கேட்டா. வள்ளிங்கிறவா பேசினான். பேசும்போது அவள் சொன்னது என்னென்னா, சொன்ன விஷயங்கள் எனக்கு நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையே எழுப்பிடுது. 1. 2வது, அவளுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எந்த விதமான ரெக்கார்ட் பண்ணுறதோ அது எப்படி அனுப்புறதுங்கிறதோ எதை பற்றியும் பெருசாக ஒரு நாலேஜ் இல்லை. அவள் என்கிட்ட சொன்னது, நீங்கள் எப்படியானும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியலை. உடனே ஒரு ஃபோன் எடுத்து இவள் பேசுகிறத அப்படியே ஆன் கால்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணினேன். அவள் பேசின விஷயங்கள் கோர்வையாக பேசுகிறா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறா. சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணித்து. இவ்வளோ பக்தியா ஒரு ஆளால் சுவாமி மேலே இவ்வளோ பக்தியை காமிக்க முடியுமா? ஒருத்தர் மேலே இவ்வளோ அன்பை காமிக்க முடியுமா? வெறுத்தவா மேலே இவ்வளோ பாசத்தை காமிக்க முடியுமா அப்படின்னு அவள் பேச 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 எனக்குள்ள கேட்ட கேள்விகள் ஏராளம். அவளே சொல்கிறா அதை பற்றி. நீங்கள் கேளுங்கோ, இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன். மிராக்கிள்னு சொல்கிறதா, சுவாமியா, முருகனை, எல்லா கடவுளும் ஒன்று தான் என்னை பொறுத்து. குரு நம்மளுடைய சுவாமி பாபா, அவர் மூலமாக நம்ம கடவுளை அடையலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கடவுளும் இந்த குருவும் சேர்ந்து 2 குருவுமாக சேர்ந்து அவளுக்கு பண்ண மிராக்கிள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்களே கேளுங்க அவள் பேசினதை. நான் வள்ளி பேசுகிறேன். சிறுவத்தூர், நாங்கள் பண்ருட்டி பக்கத்தில். எனக்கு எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு இடையே போயிட்டாரு. ஆனா இப்போ வந்து பேசுன்னு சொல்லி வற்புறுத்தி பண்றாரு. என்னால எங்க மாமியாவே பேசாத இருந்தாங்க. எங்க வீட்டுக்கார பிரிச்சு வச்சுட்டாங்க. நீங்க எங்க மாமியா என் கூடவே இருக்கணும்ன்றாங்க, என்னை விட்டு போகாதன்றாங்க. எங்க வீட்டுக்காரர் எல்லா சாமிகிட்டையும் போய் கேட்கறாரு, என் பொண்டாட்டி எனக்கு வேணும், என் பொண்டாட்டி என்கிட்ட பேசணும், என் குடும்பம் ஒண்ணு சேரணும், நான் என் கும்பலா வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் எப்படி வேணாலும் உன்னை வச்சுக்கிறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு.